Hi, need previous year questions in chemistry. Alcohols, phenols and ether யூனிட்ல பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 4 கொஸ்டின் நம்பர் 46 இருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 46 அனிசோல் ஆன் cleavage with HI gives அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அனிசோல் அப்படின்றது நமக்கு என்னது? இதுதான் நமக்கு என்னது? அனிசோல். இதில் HI போட்டு நம்ம க்ளீவ் பண்ண போகிறோம். ஸோ HI போட்டு க்ளீவ் பண்ணும்போது நமக்கு இங்கே 2 பாசிபிலிட்டி வருது. ஒன்று இங்கே க்ளீவ் ஆகிறது, அப்படி இல்லை அப்படின்னா இங்கே க்ளீவ் ஆகிறது அப்படின்னு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டா? ஸோ அப்போ எங்கே உடஞ்சா இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே உடஞ்சா இது மேலே நமக்கு என்ன ஆயிரும்? ப்ளஸ் வரணும். ஆக்சிஜன் மேலே தான் இப்போ ஆப்வியஸ்லி மைனஸ் வரப்போகுது. ரைட்டா? அதே மாதிரி இப்போ இந்த பக்கம் உடஞ்சா பென்சீனில் இருக்க கார்பன் மேலே ப்ளஸ் வரணும். இப்போ பென்சீனில் இருக்க கார்பன் மேலே ப்ளஸ் வந்தால் அது ஹைலி அன்ஸ்டேபிள். அப்போ எந்த சைடு நமக்கு பிரேக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் நமக்கு பிரேக் ஆகும். அப்போ இந்த சைடு ஹெச்சு, இந்த சைடு ஐ நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போ அனிசோலை நம்ம பிரேக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபீனால் ப்ளஸ் CH3I கிடைக்கும். ரைட்டா? எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபீனால் ப்ளஸ் CH3I ஏ, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த காம்பவுண்ட் தட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ப்ரோட்டோனேட். ப்ரோட்டோனேட்னா H ப்ளஸ் ஆட் பண்ணுறது. இப்போ யூஸ்வலாக என்ன ஆகும்னா நமக்கு ஒரு ORR அப்படின்ற குரூப் இருக்குன்னா இதில் நமக்கு ஆக்சிஜன் மேலே 2 லோன் பேர் இருக்கும். அண்ட் இதில் நம்ம வந்து இப்போ H ப்ளஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் இங்கே போய் என்ன பண்ணிக்கும்? இந்த H ப்ளஸை நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ரைட்டா? அண்ட் இந்த R குரூப் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும்? எலக்ட்ரான் டோனாஸாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? ROR இங்கே H இருக்கும் ப்ளஸ், இதுக்கு பேர் தான் ப்ரோட்டோனேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த டொனேஷன் எங்கே கம்மியாக இருக்கும்? அந்த லோன் பேரோட டொனேஷன் எங்கே கம்மியாக இருக்கும்? அங்கே தான் நமக்கு என்னது? ஹார்ட் டு ப்ரோட்டனேட். இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குது? ஒரு CH3 இருக்குது புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஈஸியாக டொனேட் பண்ணிடும். அண்ட் இங்கே நமக்கு 2 CH3 இருக்குது, என்ன பண்ணிடும்? ஈஸியாக புஷ் பண்ணிடும். அண்ட் இங்கே யாருமே இல்லை ஆக்சுவலாக, இருந்தாலும் அதில் இருக்க லோன் பேர் என்ன பண்ணும்? இது புஷ் பண்ணலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீனாலை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்குது? நமக்கு ஃபினைல் குரூப் இருக்கிறதுனால இது ரெசனன்ஸுக்கு எலக்ட்ரானை கொடுத்துரும். அப்போ அந்த லோன் பேர் நமக்கு என்ன இருக்காது? அவைலபிளாக இருக்காது. ஸோ அப்போ சேம் அந்த ப்ரோட்டோனேஷன் எதில் கஷ்டம் அப்படின்னா ஃபீனாலில் தான் கஷ்டம். ஏன்னா ஃபீனாலில் இருக்க அந்த லோன் பேர் என்ன ஆயிரும்? நமக்கு ரெசனன்ஸ்குள்ளே வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். அப்போ ப்ளஸ் வந்தால் அது என்ன பண்ணாது? H ப்ளஸில் போய் அட்டாக் பண்ண முடியாது. ரைட்? அப்போ யார் இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் டு ப்ரோட்டனேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, இந்த ஃபினைல் குரூப் இருக்கக்கூடியது தான். ஃபினைல் OH இருக்கு இல்லையா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த மேஜர் ப்ராடக்ட்ஸ் C அண்ட் D ஃபார்ம்டு இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் எக்ஸஸ் HIன்னு கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸஸ் HI கவனிங்க. CH2 இங்கே O, இங்கே என்ன இருக்குது? ஒரு டெர்ஷரி குரூப் இருக்குது. எக்ஸஸ்ன்னு கொடுத்ததுனால நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ டெர்ஷரி கார்போஹைட்ரேட் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்போ என்ன ஆயிரும்? இது O மைனஸாக போயிட்டு நமக்கு டெர்ஷரி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் நீங்கள் HI போடும்போது H ப்ளஸ் எங்கே போயிடும்? இந்த O மைனஸோட போயிடும். அண்ட் நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும் பாருங்கள், இதில் CH3, CH2OH ப்ளஸ் இந்த டெர்ஷரி கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? இதோட என்ன ஆயிரும்? நமக்கு அந்த நியூக்ளியோஃபைல் I மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த I மைனஸ் இங்கே அட்டாச் ஆயிரும். ரைட்? இதுதான் ப்ராடக்டா ஆன்சரா? இந்த ஆன்சர் இருக்குது ஆப்ஷன் பியில் நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா எக்ஸஸ் HIன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ செகண்ட் டைம் HI போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த I இங்கே அட்டாக் பண்ண போது OH நமக்கு வெளியே வரப்போகுது. இந்த Hோட சேர்ந்த நேரம் நமக்கு மைனஸ் H2 வெளியே போயிட்டு இதுவும் நமக்கு என்ன ஆயிரும்? ஐயாக மாறிடும். அப்போ CH3, CH2I அப்படின்னு நமக்கு வரும். ரைட்டுங்களா? அப்போ ரெண்டுமே அயோடின் சப்ஸ்டியூட்டடாக தான் இருக்கும். அப்போ ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ஹீட்டிங் ஆஃப் ஃபினைல் மெத்தில் ஈத்தர் வித் HI ப்ரொடியூசர். ஸோ ஃபினைல் மெத்தில் ஈத்தர் கேட்டிருக்காங்க. இதுவும் அனிசோல் தான். ரைட்டா? ஸோ சேம் இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? இது ஃபினைல் அண்ட் இது எதோட அட்டாச் ஆகிருக்கு? ஒரு மெத்தில் குரூப்போட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ மெத்தில் ஈத்தர். அண்ட் இதில் நான் HI ஆட் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல க்ளீவ் ஆகும்? இந்த இடத்துல க்ளீவ் ஆகும். இது மேலே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. ஏன்னா பென்சின் மேலே ப்ளஸ் வந்தால் அன்ஸ்டேபிள், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இட் வில் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீனால் ப்ளஸ் CH3I. ரைட்டா? ஸோ அப்போ ஃபீனால் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், த ரியாக்ஷன் கொடுத்துட்டு கேன் பி கிளாஸிஃபைட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது என்ன ரியாக்ஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நல்லா கவனிங்க. இதில் ஃபைனலாக ஈத்தர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்னது ஆன்சர்? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் ஆன்சர் முடிஞ்சிச்சு. இருந்தாலும் அதோட ஜென்ரல் ஸ்கீம் என்னது அப்படின்னா ஒரு RX,
அதே மாதிரி ஒரு RO மைனஸ் Na ப்ளஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ROR ப்ளஸ் NaXஐ ஃபார்ம் பண்ணும். இதுதான் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஸோ இது அதே பேட்டர்னில் இருக்கா? இந்த குரூப்பை நீங்கள் ROன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ RO Na இருக்குது. இது எப்படி இருக்குது? ஒரு RX இருக்கா? அண்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறது ROR ஃபார்ம் ஆயிருச்சா? ரைட். ஸோ அப்போ என்னது வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுலேயும் பாருங்கள், இதை ஃபுல்லாக ஆர்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ RONA அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? RX இருக்குது. சேர்த்து ஆர்ன்னு எடுத்துக்கலாம். ஃபார்ம்ஸ் என்னது நமக்கு? ROR. இது என்ன ரியாக்ஷன்? வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ரைட்டா? ஸோ அது வில்லியம்சன் சிந்தசிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். அமாங் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் விச் ஒன் ப்ரொடியூசஸ் அனிசோல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது இதில் அனிசோலை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு தான் கொஷின். ரைட். இப்போ C6H5OH கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபீனாலில் நீங்கள் NaOH போட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டில் RMGXல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கஹால் தான் ப்ரொடியூஸ் ஆகும். வாங்கிப்பா இதில் நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு செகண்டரி ஆல்கஹால் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இது வராது. அண்ட் பி தான் இப்போ நம்ம எழுதுகிறேன். ஃபீனால் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு NaOH போடுறேன். ஸோ இட் வில் ஃபார்ம் ஃபீனாக்சைடு. அண்ட் இது பாருங்கள், C6H5OH நியூட்ரல் ஃபெரிகுலேட் போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும்? கலரிங் டெஸ்ட் தான் இது. ஸோ இதில் வந்து கலர் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். ரைட்டா? அடுத்து இது பார்த்தீங்கன்னா டொலுவின் எடுத்து AlCl3 போட்டிருக்காங்க. ஃபிடால் கிராஃப்ட்டு. ஸோ ஃபிடால் கிராஃப்ட் போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா அசைலேஷன் போட்டிருக்காங்க. கீட்டோன் ஃபார்ம் ஆகும். அப்போ ஆன்சர் பி தான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் அது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இது என்ன ஆகணும்? ONA ஃபீனாக்சைடாக மாறிடும். ஸோ இது எப்படி இருக்குது நமக்கு? RONA பேட்டர்னில் இருக்கா? ப்ளஸ் இதோட என்ன ஆட் பண்ணுறாங்க பாருங்கள், CH3I ஆட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? இந்த C6H5 இந்த பென்சின் ரிங்கும் அதில் இருக்க ஓவும் இந்த CH3 அட்டாச் ஆயிரும். NaI வெளியே போயிடும். அவ்வளோதான்ப்பா. ஸோ என்னது RONA இது என்னது RX ஃபார்மேட்டில் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் தான் இந்த கொஷினும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை இசட் இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சீக்வென்ஸில் இசட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு அடிஷன் ரியாக்ஷன், பட் பெராக்சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ பெராக்சைடு கொடுத்தா நமக்கு என்ன ஆகணும்? ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் போகணும். ரைட். ஸோ அப்போ ஹெச் எங்கே ஆட் ஆகும்? லீஸ்ட் கார்பன் இருக்காது, சாரி லீஸ்ட் ஹைட்ரஜன் இருக்க சைடில். அப்போ இங்கே ஆட் ஆகிரும். அப்போ என்ன ஆயிரும்? CH3 CH2 CH2 CH2Br அப்படின்னு நமக்கு வரும். ரைட்டுங்களா? இதுதானது நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய காம்பவுண்ட். அடுத்து இதுதான் ஒய் ஆக்சுவலாக. அடுத்து என்ன பண்ணுறாங்க? C2H5ONA போடுறாங்கப்பா. C2H5ONA. ஸோ இதை நான் RXன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா RONAன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஈத்தர் ஃபார்ம் ஆக போகுது இல்லையா? அப்போ இந்த சைடு நமக்கு என்ன ஆயிரும்? CH3 CH2 3 டைம்ஸு. அடுத்து O. அடுத்து நமக்கு என்ன இருக்குது இந்த இடத்துல? CH2 CH3 அட்டாச் ஆயிரும். ரைட்டா? ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஃபைனலாக ஈத்தர் தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஆப்ஷன் ஏ நமக்கு இங்கே ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன், அமாங் த ஃபாலோயிங் ஈத்தர்ஸ் விச் ஒன் வில் ப்ரொடியூஸ் மெத்தில் ஆல்கஹால் அண்ட் ட்ரீட்மெண்ட் வித் ஹார்ட் கான்சன்ட்ரேட்டட் HI. ஸோ மெத்தில் ஆல்கஹால் நமக்கு ஃபார்ம் ஆகணும். ரைட்டா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எடுத்திங்கன்னா இதில் டேர்ஷரி குரூப் இருக்கிறனால இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இது டேர்ஷரி கார்போஹைட்ரேட்டாக மாறும். அண்ட் இது நேரம் நமக்கு அப்போ இந்த இடத்துல OH மைனஸும் இந்த இடத்துல HI தானே ஆட் பண்ணுறோம் இல்லையா? அவரை ஆட். அப்போ இங்கே I மைனஸும் இந்த சைடு H ப்ளஸும் இந்த ஆட் ஆயிரும். அப்போ இதில் நமக்கு நேரம் மெத்தில் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு, முடிஞ்சு போச்சு. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு இந்த சைடு H இந்த சைடு நேரம் I ஆட் ஆகும். அண்ட் இங்கேயும் அதே தான், இந்த சைடு I ஆட் ஆகும். இங்கேயும் அதே தான், இந்த சைடு I ஆட் ஆகும். அப்போ இங்கே மட்டும்தான் நமக்கு ஆட் ஆகுது. ஆப்ஷன் ஏல மட்டும்தான் டெர்ஷரி வர்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டெர்ஷரி கார்போஹைட்ரேட் ஸ்டேபிள் அப்படின்றனால எப்படி ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த நேரம் நமக்கு இந்த இடத்துல CH3O மைனஸ்ன்னு இருக்குது. இப்போ இந்த சைடில் I மைனஸும் இந்த சைடில்னா அது H ப்ளஸும் ஆட் ஆகிருது. ஸோ அப்போ CH3OH நமக்கு ஃபார்ம் ஆகிடுது. ரைட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி HI தான். விச் ஆர் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் பி ஃபார்ம்டு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ ரெண்டுமே ப்ரைமரி தான், இதுவும் ப்ரைமரி தான் அண்ட் இதுவும் ப்ரைமரி தான். பட் ஸ்டெரிக் பார்க்கணும். இங்கே ஒரு பல்கே குரூப் இருக்குது, இங்கே வந்து ஒரு CH3 தான் இருக்குது. அப்போ I மைனஸ் எந்த பக்கம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னா இந்த பக்கம் தான். அப்போ I மைனஸ் நமக்கு இங்கே அட்டாக் பண்ணும். அப்போ இந்த இடத்துல உடஞ்ச நேரம் இது OHஆக மாறிடும். ரைட். ஸோ அப்போ இது மேலே நமக்கு OH CH3 CH3 CH CH2OH அண்ட் ப்ளஸ்
நமக்கு என்ன ஃபார்ம் ஆகணும்? CH3 CH2I ஃபார்ம் ஆகணும். எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்கா? ஸோ அந்த ஆப்ஷன் சி தான் நமக்கு ஆன்சர். ரைட். ஸோ அதை நம்ம எழுதி பார்க்கணும், அங்கே கிளியராக இல்லை சார் அப்படின்னா நம்ம இங்கே இப்படி எழுதிக்கலாம். CH3 என்னது CH2O CH2 CH3 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல உடஞ்சி இந்த பக்கம் ஹெச்சும் இந்த பக்கம் ஐயும் ஆட் ஆயிரும். ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா CH3 CH CH3 CH2OH ரைட் ப்ளஸ் CH3 CH2I அப்படின்னு ஃபார்ம் ஆகும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், த மேஜர் ஆர்கானிக் ப்ராடக்ட் இந்த ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது வந்து மேஜர் ப்ராடக்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் எழுதுக்கலாம். திரும்ப அகைன் HI அடிஷன் தான். இப்போ CH3 இங்கேனது O, இங்கே இருக்குது CH3 CH3 இருக்குது. ஸோ இது ஒரு செகண்டரி, இது ஒரு ப்ரைமரி. இங்கே ஸ்டெரிக் அதிகம். அப்போ I மைனஸ் எந்த பக்கம் அட்டாக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னா இந்த பக்கம் தான். ஸோ I மைனஸ் இங்கே அட்டாக் பண்ண போகுது. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3I ப்ளஸ் CH3 CH3 அதாவது ப்ரொப்பேன் 2 ஆல் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எத்தில் குளோரைடு இஸ் கன்வெர்டட் இன்டு டைஎத்தில் ஈத்தர் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தில் குளோரைடு எடுக்கிறேன், அப்போனா C2H5Cl இதை வந்து டைஎத்தில் ஈத்தராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்னா இன்னொரு C2H5ONe எடுக்கலாமா? எடுத்தேன் அப்படின்னா இது என்ன மாறும், நமக்கு C2H5O C2H5 வந்துடும். டைஎத்தில் ஈத்தர் ப்ளஸ் NaCl நமக்கு வெளியே போயிடும். ரைட்டா? ஸோ இது என்ன ரியாக்ஷன்? அகெயின் ஜென்ரல் ஸ்கீம் RX இங்கே இருக்குது RO மைனஸ் இங்கே Na ப்ளஸ். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ROR ப்ளஸ் NaX வெளியே போகுது. ஸோ இது என்னது? வில்லியம்சன் சிந்தசிஸ், அதாவது வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், which one of the following compound is resistant to nucleophilic attack by hydroxyl ion அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வந்து நடக்கணும் பை ஹைட்ராக்சில் அயான் அப்படின்னு போட்டிருக்காங்க. OH மைனஸு அட்டாக் பண்ணணும், அதில் எது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா OH மைனஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு நைட்ரைலில் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அசிட்டோ நைட்ரைல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன இருக்கும், CN நமக்கு இருக்க போகுது, CH3 C ட்ரிபிள் பாண்ட் N. அப்போ இதில் என்ன இருக்கும், டெல் ப்ளஸ் டெல் மைனஸ் இருக்கனால OH அட்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அசிட்டமைட்லையும் இருக்குது, ஏன்னா C டபுள் பாண்ட் O NH2 இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? அண்ட் மெத்தில் அசிட்டேட்லேயும் உண்டு, ஆனால் டைஎத்தில் ஈத்தரில் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ டைஎத்தில் ஈத்தர் தான். ஏன்னா ஈத்தர் வந்து லீஸ் ரியாக்டிவ்ப்பா, இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே சேச்சுரேட்டட் பாண்டு அண்ட் இங்கே போலரைசேஷனும் நமக்கு என்ன பண்ணாது, அந்த அளவுக்கு இருக்காது. அப்போ என்ன ஆயிரும், இருக்கிறதுல லீஸ் ரியாக்டிவ் ஈத்தர் தான். அப்போ ஈத்தரில் ரியாக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் கொஷின், த காம்பவுண்ட் விச் டஸ் நாட் ரியாக்ட் வித் சோடியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எது சோடியத்தோட ரியாக்ட் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CH3COH, அதாவது அசிடிக் கேரக்டர் வச்சு கேட்டிருக்காங்க. இப்போ CH3COH எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆசிட் இல்லையா? அப்போ இதை எடுத்து நான் Na போடும்போது எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிரும், ஒரு சால்ட்டு ஃபார்ம் ஆகும். சால்ட்டு CO மைனஸ் Na, சோடியம் அசிட்டேட்டும் ப்ளஸ் H2 வெளியே போகும். ஸோ இந்த ஹாஃப்னு எழுதிக்கிறேன், நான் ஒரே ஒரு H இருக்கிறதுனால. அண்ட் இதே மாதிரி ஆல்கஹால்ஸும் அசிடிக் தான். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இதில் இருக்கக்கூடிய OHல இருக்க ஹெச்சும் நமக்கு என்ன ஆயிரும், வெளியே போயிட்டு இட் வில் ஃபார்ம் CH3 2 டைம்ஸ் CO மைனஸ் Na ப்ளஸ்ன்னு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எத்தனால்லையும் ஃபார்ம் ஆகும். ஆனால் ஈத்தரில் மட்டும் என்ன ஆகாது, நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஏன்னா அதில் ஹெச் கிடையாது ஓவோட. இப்போ ஆன்சர் டி தான். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி எழுதிட்டே இருக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், which one is formed when sodium phenoxide is heated with ethyl iodide அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோடியம் ஃபீனாக்சைடு எடுத்துக்கலாம், இதுக்கு பேர் சோடியம் ஃபீனாக்சைடு. இதை எதிலோட ஆட் பண்ணுறோம், எத்தில் அயோடைடோட ஹீட் பண்ணுறோம். C2H5 ஐயோட நம்ம ஹீட் பண்ணுறோம். நமக்கு என்ன ஆயிரும், NaI வெளியே போயிட்டு எத்தில் ஃபினைல் ஈத்தர், அதாவது ஃபினைல் எத்தில் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபினட்டோல் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு நேம் என்னது, ஃபினட்டோல். ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு இங்கே ஃபினோட்டோல் நமக்கு ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ இதுலேயும் நம்ம 60 கொஷின்ஸ் தான் இருக்குது பிஓஇக்குள்ள. 60யுமே நம்ம போட்டாச்சு 4 வீடியோஸாக. நெக்ஸ்ட்டு யூனிட் ஆல்டிகேட் கீட்டோன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ரைட். தேங்க்யூ.